ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான காலை வேளையில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே உம்மை தேட எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த மரம் இந்த நாளும் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும்னு சொல்லி எங்களை ஜீவனோடு இந்த காலை வேளை எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை பாடி துதிக்க, உடைய அருமையான வார்த்தையை தியானிக்க கர்த்தர்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து கைகளை தட்டி பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்ற பாடலை கைகளை தட்டி பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து, உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து, உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எடுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குழல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு, எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு, எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் சொந்தமாய் வாங்கிக் கொண்டு, உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே.
மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நன்மை செய்திரே, நன்றி நன்மை செய்திரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று ஜீவனை மீட்டாரே. எல்லாம் கைத்தட்டி பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகின்றார். புதிதாக்கி மகிழுகின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலம் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலம் குறைவதில்லை. கர்த்தர் செய்த இல்ல மறக்காம கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவர் நன்மை செய்தார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் கைகளை தட்டி பாடுவோம். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது,
பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம். நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, அன்பான தேவன், அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம். எதினால் இது எதினால் நீர் என்னோடு, எதினால் இது எதினால் நீர் என்னோடு. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது. கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு, எதினால் இது எதினால் நீர் என்னோடு. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் மாறாவின் நீரை தேனாக மாற்றும். மாறாவின் நீரை தேனாக மாற்றும். எழுதி நின்று பாடுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும். எல்லா கண்களை மூடி கைகளை தட்டி பாடுவோம் அந்த சரணத்தை. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் நல்ல கைத்தட்டி பாடுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. எல்லா கைகளை தட்டி கண்களை மூடி பாடுவோம். இந்த காலை நேரத்தில் அறிக்கை செய்வோம். என் வாழ்க்கையில் உள்ள மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர் எங்கோடு இருக்கிறார் என்று பாடுவான். மாறாவின் நீரை ஆக மாற்றும். சொல்லுங்க, மாறாவின் நீரை என் நேசர் என்னோடுண்டு. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன். நல்ல கைத்தட்டி பாடுங்க. ஏழைகளின் மேல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் மேல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். ஆமாண்டவரே,
எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கைத்தட்டி ஆண்டவர் ஒரு நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை போன்ற ஏழைகளின் பெலனானவரே, எளியோரின் திடனானவரே, எல்லா ஆண்டவர் இந்த காலை வேளையில உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல முழு பலத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட நாம் இங்கே நடந்து வந்தது அவருடைய சுத்த கிருபை. இந்த இடத்துக்குள்ளே நுழைந்தது அவருடைய கிருபை. ஆண்டோடைய பிரசன்னம் இல்லை என்றார், ஆண்டோடைய பாதுகாப்பு இல்லை என்றார், என்றைக்கோ நாம் சிதறப்பட்டு போயிருப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். நல்ல வாய் திறந்து அவரை துதிங்க துதிங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசன்னங்களை மூடிக்கொள்ளட்டும், எங்களை மூடிக்கொள்ளட்டும். அன்றைக்கு மறுரூப மலையிலே பேதுருவை யோவானையை மூடிக்கொண்ட அந்த மறுரூப பிரசன்னம் இந்த காலை வெள்ளங்களை மூடிக்கொள்ளட்டும். சீனாய் மலையிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளின தேவனே, மறுபடியும் எங்களுக்காக கிருபையினால் எழுந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை. உம்மை துதிக்கிறவர்களுக்கு, உம்மை ஆராதவர்களுக்கு தோல்வி இல்லை. முழு பலத்தோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று சொல்லி எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில மன்னாவே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்களோ அதே போல அப்பா ஒவ்வொரு நாள் அதிகாலையில எங்களுக்கு வசனம் என்கிற மன்னாவினால் நிரப்பும்படி எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறீரே அப்பா. அது நாங்கள் மறந்து விடாதபடி கர்த்தராகிய இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, தடை செய்ய விடாதபடி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அதிகமாய் உணர இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய் திறந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus, thank you Jesus. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்களுக்கு ஜீவன் கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆண்டவரே நன்மைகளை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுக்கிற உம்மை மறந்து விடாத ஆண்டவரே இருதயத்தை எங்களுக்கு இந்த காலை வேளை கொடுப்பீராக. உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி, எத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களை என்னை அவர் பார்த்து தெரிந்து கொண்டாரே, அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றினாரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு
அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்ரோயி, என்னை கண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எபனேசரை, இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுவரை எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலராக இருந்தவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த காலை வேளை எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் கிராம மிஷனரி இயக்கத்திற்கு ஆண்டவரே போதுமானதா இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லா ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த 29 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் கொடுத்ததற்காக, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். நம்முடைய துதிபலிகளை ஏற்றுக்கொண்டதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்படி நாம் ஜெபநிலையில் இருப்போம். ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல நேரத்தில் பரிந்து பேசும் மிஷனரிகளுக்கான ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த ஜெப குறிப்புக்காய் நாம் உத்தரவாதம் பண்ணி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? பசிபிக் பெருங்கடலில் உள்ள துவாலு என்னும் தீவு தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த நாட்டுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பசிபிக் பெருங்கடலில் உள்ள துவாலு என்னும் தீவில் இருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி. இந்த துவாலு என்கிற ஆண்டவரே, இந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பட்டணத்திலே கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்து ஜெபம் பண்ணுவோம். சிந்து நதி நீர் பிரச்சனையில் இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே சமூக உடன்பாடு ஏற்பட நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சமாதான குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. அந்த 2 நாடுகளுக்கிடையே ஆண்டவரே அப்பா ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. சமூக உடன்பாடு ஆண்டவரே அப்பா, அந்த ஸ்தோத்திரம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. உடைய வல்லமையுள்ள கரங்களில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் இசப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேரளா, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களிலே பரவி வரும் கொரோனா தொற்று பரவாமல் கட்டுப்பட எல்லாம் கையில் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த கொரோனா மறுபடியும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பரவலாய் காணப்படாதபடி நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தெளித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லா நோய்களையும் எல்லா சாபங்களையும் ஹல்லேலூயா அதட்டுகிற இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் அந்த கொரோனா தொற்று பரவாமபடி ஆண்டவரே சிறு பிள்ளைகளை முதியவர்களை அது பாதிக்காதபடி கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவர் மீது நாங்கள் உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த நோய் பரவாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கிதியோன் இன்டர்நேஷனல் மூலமாக நடக்கிற எல்லா வேதாகம பணிகளுக்காக ஜெபம் பண்ணுவோமா? கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா இடங்களிலும் ஆண்டவர் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ற எங்கள் கிதியோன் மிஷனரி ஊழியங்களுக்காக அந்த கிதியோன் ஆண்டவரை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை வேதாகமல் அச்சிடப்படுகிற அந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஊழியம் வளர்ந்து பெருகும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்று நம் பணித்தல் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களும் ஆண்டவருடைய கரை இருக்க முடியாது ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த நாளில் இருக்கிற எங்கள் ஊழியர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் பயன்படுத்துவீராக.
பயன்படுத்துவீராக. நார்த் இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. வடமாநில எங்கள் ஊழியர்களை பயன்படுத்துங்கப்பா. தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் தோழமை மிஷனரிகள் தேவராட்கள் எல்லாரும் செய்கிற ஊழியங்களை கர்த்தருடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தை எங்கள் மத்தியில் நீட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் ஜெபம் பண்ணுமா. VBS மூலமாக சந்திக்கப்பட்ட கிராமங்களில் மறுபடியும் பின்தொடர் ஊழியங்கள் நடக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தோழமை ஊழியர்கள் தேவராட்கள் நம்முடைய முழுநேர ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து செய்த VBS ஊழியங்களை இதுவரை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. இதுவரை சந்திக்கப்பட்ட கிராமங்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே பின்தொடர் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதல் வியாழக்கிழமை நடக்கிற ஜெப நாளை எல்லா அலுவலகத்தில் நடக்கிற நம்முடைய VMM ஆஃபீஸில் நடக்கிற எல்லா ஆண்டவரே அந்த ஜெப நாளை ஆசீர்வதிக்கும்படி எல்லா கைவேர்த்தை ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உமக்கு நன்றி. நம்முடைய மிஷனரி பிள்ளைகள் பள்ளி கல்லூரி கட்டணங்களுடைய தேவைகளுக்காக எல்லாம் ஒரு நிமிடம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நீங்களாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய மிஷனரியுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக அது ஃபீஸ் கட்டும்படி பணத்தை விலை ஆண்டு சந்திக்கும்படி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா. எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே இன்னைக்கு நடக்கிற ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே ஃபீஸ் கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் மத்தியில் கர்த்தருடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பணத்தை விலை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை எல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே. எங்கள் கர்த்தர் இரக்கம் செய்வீராக, இரக்கம் பாராட்டுவீராக. பணத்தை விலை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வளாகத்தில் கட்டும்படி திட்டமிட்டிருக்கிற மிஷனரி தங்கும் வளாகத்தில் உள்ள பணத்தை விலைக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய கேம்பஸில் கட்ட இருக்கிற அந்த 120 மிஷனரிகளுக்காக கட்ட இருக்கிற அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பணத்தை விலை கர்த்தர் சந்திக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் பணித்தள ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா மத்திய பிரதேசத்தில் நடக்கிற ஆண்டவரே இந்த பணித்தள ஊழியங்களை கர்த்தருடைய கரம் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி. கடைசியாக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வில்லேஜ் டிவிக்காக அந்த டிவி சேட்டலைட் டிவிக்காக மாறும்படி பணத்தை விலை கர்த்தர் சந்திக்கும்படி அதுக்குரிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தரும்படி எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவரே. உம்முடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். வில்லேஜ் டிவிக்காக அந்த டிவி சேட்டலைட்டை மாறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி நம்பி எங்களை ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்பிலே கொடுக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்கு நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனம் 5ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. அந்த வார்த்தை கீழ்ப்படுகிற இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காலை நேரத்திலே கூடி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் வாசித்த இந்த அருமையான யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். இதில் நிறைய வசனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வசனத்தை தியானித்து நாம் இன்றைக்கி ஜெபம் பண்ணி முடிப்போம். இந்த 5ஆம் வசனத்தை கவனிங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு எப்படி அதை கற்றுக் கொடுக்குறாருன்னு பாருங்களேன். ஒரு ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டரோடு கூட எப்படி மாறுறாங்கன்னா, இயேசு ஒரு திராட்சை செடியாக, நான் அவர் மேலே உள்ள கொடியாக நாம் மாறுகிறோம். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் மாறினோமோ, அப்போ இயேசுவோடு கூட ட்ராவல் பண்ணுங்கிறதுக்கு நாம் ஆயத்தமாகிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் பின்னாக நாம் தொடர்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒருவேளை இங்கே நிறைய பேர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இந்த மீட்டிங்கில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு சில பாடல்களை நம்ம கமிட்மெண்ட் சாங்காக பாடியிருப்போம். அதில் ஒரு முக்கியமான பாட்டு என்னென்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இதெல்லாம் மிஷினரி ஊழியங்களில் இதெல்லாம் அந்த கடைசி அழைப்பில் பாடுவாங்க.
அப்புறம் வந்து உம்மோடு தான் வாழ்வேன்னு சொல்லி, நான் வாழ்ந்தால் உம்மோடு தான், இப்படின்னு நிறைய பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கமிட் பண்ணுவோம். அப்போ இங்கே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம தொடங்கும் போது ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் ஒரு திராட்சை செடியாகவும் நாம் அவர் மேலே படர்ந்திருக்கிற கொடியாகவும் ஒரு இணைக்கப்படுகிற ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தொடர்கிறோம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் கவனிங்களேன். அப்போ இப்படி ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் என்ன கனி கொடுக்க முடியும்? எல்லாம் சொல்லுங்கள், அதில் எழுதியிருக்கு பாருங்களேன். என்ன கனி கொடுக்க முடியும்? சத்தமாக சொல்லுங்கள். எவ்வளோ கனிகளை கொடுக்க முடியும்? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இங்கே இந்த வசனம் முடியும் போது இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது அந்த வசனத்தை சொல்லி நம்ம செய்தியை கவனிப்போம். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்களேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் சொல்லுங்களேன் கை உயர்த்தி, உண்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒத்துக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒத்துக்கிட்டவங்களாம் பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. இந்த செய்தி இந்த தலைப்பில் இருந்து, இந்த வசனத்திலிருந்து கொஞ்சம் நேரம் நம்ம தியானிப்போம். இங்கே ஆண்டவர் அந்த 5ஆம் வசனத்துக்கு அடுத்து 6ஆம் வசனத்தில் ஒருவன் ஆண்டவரோடு கூட இல்லைன்னா, ஆண்டவரோடு கூட அவன் பிரயாணப்படலைன்னா அவன் எப்படி இருப்பான்றதையும் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்றைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்ம ஆண்டவர் கொடுத்த பைபிளில் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்குள்ள தீர்வு இந்த வேதத்தில் இருக்குன்றதை நம்ம மறந்துடுறோம். அன்றைய நேரத்தில் நம்ம தீர்வுகளை வேறு எங்கேயோ தேடுகிறோம். யூடியூப்பில் செய்தி மூலமாக தேடுகிறோம். நல்லது, நான் அதை தவறு சொல்லலை. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்திகளை தேடுகிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம யாரையோ ஜெபிக்க சொல்லுகிறோம், அது தவறு கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையுடைய மையத்தில் ஆண்டவர் எங்கேருந்து நம்மோடு கூட பேசுவார் என்றால் இந்த பைபிளில் இருந்து தான் நம்மளோட கூட பேசுவார். அதில் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுகிறதுக்கு அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. இங்கே கவனிங்களேன், 6ஆம் வசனத்தை கவனிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் கவனிங்க, நீங்கள் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் அந்த திராட்சை செடி கொடிகள்ங்கிற அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு எப்படி போவானா? உலர்ந்து போவான். நீங்கள் நிறைய இடத்துல போயிருக்கீங்க. நம்ம கிராமத்தில் வாழ்ந்தவங்க தான், நம்ம நிறைய கிராமத்தில் விவசாயம் பார்த்தவங்க இருப்பீங்க, இல்லை நம்ம போயிருக்கிறோம். ஒரு நல்ல செழிப்பான மழை காலத்திலே நம்ம செடியில் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி என்ன செய்யும்? அப்படி எப்படி இருக்கும்? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுலேருந்து காய்கறிகள் தொங்கும், அதில் இலைகள்லாம் பார்த்தா அப்படியே பச்சை பசைன்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் மழை தண்ணி இல்லாமல், தண்ணி பாய்ச்சாமல் அந்த செடியை நம்ம கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வாடி போய் உலர்ந்து போயிருக்கும். இங்கே ஆண்டவர் என் கூட ஒருத்தருடைய வாழ்க்கை என் கூட இல்லை அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்ங்கிறத இங்கே சொல்லுகிறார். அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு எப்படி போவானா? உலர்ந்து போவான். இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுறதை கவனிங்களேன். நாம் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஆண்டோடு கூட நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கோமா? அல்லது ஒருவேளை உலர்ந்து போன நிலைமையிலே நாம் இருக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறதா? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறதா? ஏதோ ஒரு விதத்தில் நாம் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோமா? நம்ம ஈஸியாக அந்த 5ஆம் வசனத்தில் நம்ம சரிப்படுத்தி பார்த்துக்கணும். நாம் ஆண்டரோடு கூட ட்ராவல் பண்ணுறோமா? அந்த கொடியை போல ஆண்டோடைய சமூகத்தில் அவருடைய செடியை போல நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோமான்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கணும். இங்கே என்ன வசனத்தை சொல்கிறாரு? நீங்கள் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. எப்படி ஒரு கடலில் இருக்கிற மீன், அந்த மீனை கடலில் இருந்து அந்த மீன் பிடிக்கிறவங்க போட்டில் கொண்டு வரும்போது அந்த மீனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அது வரைக்கும் அந்த கடலில் அது ஜீவனோடு கூட வாழ்ந்துருக்கும். சந்தோஷமாக அது கடலில் அது வாட்டுக்கு அவ்வளோ பெரிய பரந்த கடலில் அது சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்மளால் ஒரு 2 நிமிஷம் கூட கடலில் இருக்கவே முடியல. ஆனால் அது ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாக கடலுக்குள்ளேயே நீந்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மீனை ஒரு வலையில் பிடிச்சி அந்த மீனை கொண்டு வந்து ஒரு போட்டில் போட்ட உடனே அந்த மீனுடைய நிலைமையை கவனித்து பாருங்களேன். அது துடிக்குது, அது தன்னுடைய உயிரை விடுவதற்கு அது ஆயத்தமாக இல்லை, அது துடித்து தன்னுடைய உயிரை விடுகுது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? ஆண்டவருக்குள் நாம் இருக்கும்போது அது பறந்து விரிந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்டருந்து நம்ம மறுபடியும் நம்ம எடுக்கப்படும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒருவேளை ஜெபத்திலையும் பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம குறையும் போது உலர்ந்து போன நிலைமையிலே நாம் மாறி விடுகிறோம். இந்த உலர்ந்த நிலைமையில் மாறின உடனே என்ன நடக்குது தெரியுமா? அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுது.
பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். நம்மோடு கூட அவர் ட்ராவல் பண்ணணும்னா அப்பப்போ நம்ம அவரை சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பழைய ஏற்பாடில் ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்து மறுபடியும் இந்த வசனத்துக்கு வருவோம். எடுத்துக்கொள்ளுங்க, யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தை நம்மளால் எடுத்துக்கிறோம். தயவுசெய்து நம்ம பைபிள் எடுத்து அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 7ஆம் வசனத்தை கவனிங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். மறுபடியும் சொல்லுங்க, நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம வாசித்தோம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நம்ம இணைந்திருக்கும் போது தான் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவருக்காய் கனி கொடுக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். இங்கே ஆண்டவர் எப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாருங்களேன், அவங்க எப்படி போனாங்கன்னு சொல்லி போடுறாரு பாருங்களேன், சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம சீக்கிரமாக ஆண்டை விட்டு டக்கு டக்கு டக்குன்னு விலகிடுவோம். ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்புறது, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுங்கிறது ரொம்ப நாள் போராடுவோம், உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஈஸியாக நம்ம ஆண்டை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மலைக்கு போனவரை இன்னும் காணோம், என்ன நடந்துச்சு தெரியாமல் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ விலகணும்னு என்ன நடக்குது கவனிங்க. அவர்கள் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு கூட இஸ்ரவேல் மக்களை குறித்து மோசேட்ட சொல்கிறார். மோசே இறங்கி வருகிறார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த வார்த்தை சொன்ன பிறகு 33ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கவனிங்களேன். போங்கள்னு சொல்கிறாரு. இங்கே அடுத்த வார்த்தை என்ன கவனிங்க தெரியுமா, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன். உங்கள் பக்கத்தில் கொண்ட கேளுங்களேன், தூதன் வேணுமா இயேசு வேணுமா கேளுங்க. நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நல்லா யோசித்து சொல்லுங்கள். தூதன் வரப்போகிறாங்க, தூதர்கள் வரப்போகிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா எல்லாமே ஈஸி, வேலை ரொம்ப ஈஸி. நம்ம நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நைட்டில் ஒரு தூதன் எத்தனை பேரை போடுறாரு? ஒருத்தரையா? எவ்வளோங்க? 1,85,000 பேர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு நைட்டு ஒரு தூதன் கிளம்பி அவ்வளோ பேரை அப்படி கொள்கிற அளவுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்குது. இங்கே தூதனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? 3ஆம் வசனம், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். இந்த 4ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? துக்கமான இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இந்த காலை நேரத்தில் நம்ம என்ன தியானிக்கிறோம்? என்ன எல்லாமே உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய வீட்டை ஒரு அப்பா கஷ்டப்பட்டு கட்டுறார். அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்றுமே தெரியாதுன்னு வைங்க. அந்த அப்பா கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார். அஸ்திவாரத்திலிருந்து செங்கல் கட்டி அந்த வீட்டை முடித்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை கட்டி முடித்த உடனே அந்த வீட்டுடைய மொத்த ஓனர் யார் தெரியுமா? அவங்க அப்பா தான். ஆனால் அவனுடைய சொத்து எல்லாமே அவன் மகனுக்கு என்ன செய்ய போகுது. இப்போ திடீர்னு அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு வருது. அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுகிறான் அந்த பையன். அந்த மனஸ்தாபத்தில் அந்த வயது முதிர்ந்த அப்பா வீட்டை விட்டு வெளியே போகிறார். வெளியே போய் ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசையில் உட்காந்துருக்கிறார். இப்போ வீடு திறப்பு விழா நடக்குது. எல்லாம் கூட்டமாக மக்கள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வந்தவங்கள என்ன கேட்பாங்க தெரியுமா? வீட்டை கேட்க மாட்டாங்க, யாரை தான் கேட்பாங்க? அப்பாவை தான் கேட்பாங்க. என்னப்பா அவங்க அப்பாவை காணோம், அவங்க அப்பாவை காணோன்னு. இப்போ தான் அந்த வாலிபனுக்கு புத்தி வருது. இந்த இவ்வளோ பெரிய வீட்டை கட்டின அப்பாவை காணோமே, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி கொடுத்த தகப்பனை காணோமேன்னு சொல்லி வேகமாக வெளியே போய் தான் அப்பாவை வருந்தி கூப்பிட்றாரு. அப்பா சொல்கிறார், நான் வரமாட்டேன், நீ என் மனசை காயப்படுத்திட்டப்பா, நான் வரமாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்ன உடனே அந்த வாலிபன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். கஷ்டப்பட்டு அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வருகிறார். இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிகிட்டு வருகிறார். 400 வருஷம் அடிமையாக இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் எல்லா அழகாக ப்ராப்பராக பண்ணி அவங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி அற்புத அதிசயம் மூலமாக எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். அந்த சீக்கிரமாக அவருடைய அன்பை அந்த கிருபையை அவங்க மறந்து விட்டாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் ஒரு தூதனை உங்களுக்கு அனுப்பிடுறேன்ப்பா, நான் உங்க கூட வரமாட்டேன்.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவங்களாம் துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் யாருமே ஆண்டவர்கிட்ட பேசுகிற கூட அவங்களுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே தான் முக்கியமான ஒரு நபருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். யாத்ராம் 33ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மோசே என்ன ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார்ன்றதை கவனிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இந்த மோசேயுடைய ஜெபத்தை கவனிங்களேன். மோசேக்கு ஆண்டரை பற்றி நல்லா தெரியுங்க. ஒருவேளை இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டரை பற்றி சரியாக தெரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் சீக்கிரமாக இவ்வளோ நன்மைக்கு செஞ்சதுனால இஸ்ரேல் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டர் இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்களோட பேசுகிறார். என் மகனே, மற்றவங்களுக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். மோசேயை போல ஆண்டோடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், நீங்கள் இல்லாமல் நான் செய்தி கொடுக்க போக மாட்டேன், நீங்கள் இல்லாமல் நான் ஒரு பாட்டு நான் பாட மாட்டேன். ஆண்டனை காலை வேளையில் அப்படி ஒரு அர்ப்பணிப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டரோடு கூட வல்லமையான ஆண்டோடைய பிரசனத்தோடு கூட போய் நம்ம ஒரு ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தது நமக்கு தெரியும். ஆண்டவர் இல்லாமல் தோல்வியீடு வந்தது நமக்கு நல்லா தெரியும். ஒரு பெரிய மீட்டிங்கில் ஒரு லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்காந்துருக்காங்க. வெளிநாட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை நடந்தது. இங்கே செய்தி கொடுத்த ஒரு அண்ணன், ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். அப்போ பெரிய கூட்டம் இருக்குது, அங்கே நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. பாடல் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ செய்தியாளரை அவங்க கூப்பிட்றாங்க. செய்தியாளர் வர்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ செய்தி வந்து எல்லா மக்களுக்கு முன்னாடி அந்த மேடை, அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு ஊழியக்காரர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவன் நம்ம பாடணும், ஜோம் பண்ணோம். இப்போ ஊழியக்காரர் வரப்போறாருன்னு சொல்லி அவர் மைக்கில் சொல்கிறாரு. ஒரு ஆண்டுடைய ஊழியக்காரர் வர்றாரு, அவர் செய்தி கொடுப்பாருன்னு சொல்லி கைகளை தட்டி வரவேற்பேன்னு சொன்னோடனே அந்த தேவனுடைய மனுஷன் எந்திரிச்சு அங்கனே நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு. இந்த அறிவிச்சவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம சொன்னது அவருக்கு சரியாக விளங்கலாம் போலன்னு சொல்லிட்டு அவர் நின்று அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கார். மொத்த கூட்டமும் அவரை பார்க்குது, அந்த ஊழியக்காரரை பார்க்குது. இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி இருக்குங்க? என்னை கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எப்படி இருக்குங்க இந்த இடத்துல? அவங்க பெரிய கூட்டம் அங்கே இருக்குது. அந்த அடுத்த ப்ரோக்ராம் வந்து பாஸ்டர் செய்தி கொடுக்க போகிறான்னு சொல்கிற அந்த ஊழியக்காரரை மக்கள் பார்க்குறாங்க, அவரை பார்க்குறாங்க. ஒரு 2-3 நிமிடம் அது நடக்குது. அப்படி நிசப்தமாக இருக்குது கூட்டமே. திடீர்னு அந்த ஊழியக்காரர் வந்தார், மைக் எடுத்தார், ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அன்றைக்கி நிறைய பேர் விடுதலை ஆக்கப்பட்டாங்க அந்த கூட்டத்தில். அன்றைக்கி நைட்டு அந்த அந்த மேடை, அந்த எல்லாம் ஒருங்கிணைக்கிறவர் அந்த ஊழியக்காரரை கொண்டு வீட்டில் விட போகிறார், அந்த ரூமில் தங்குற இடத்துல. அப்போ விட போன கேட்டார், ஐயா ரொம்ப நீங்கள் செய்தி நல்லா இருந்துச்சுங்க, ஆண்டு உங்களை வல்லமையாக பயன்படுத்தினாரியா அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, ஹம்பிளாக கேட்குறாரு. ஐயா ஒரு சின்ன கேள்வி, நான் உங்களை அனௌன்ஸ் பண்ணது உங்களுக்கு கேட்டுச்சாயா அப்படின்னு. கேட்டுச்சு தம்பி, கேட்டுச்சு பிரதர் அப்படின்னு. அப்புறம் ஏயா நீங்கள் வரவே இல்லை? அப்போ அவர் சொன்னாராம், அந்த பெரிய ஊழியக்காரர் சொன்னாராம், நான் எங்கே போனாலும் ஆண்டவரே என் கூட வர்றீங்களான்னு என்ன செய்வேன், ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்பேன். அன்னைக்கு நான் நீங்கள் எல்லாம் சொன்ன பிறகு நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சத்தம் என்கிட்ட என்ன செய்யலை, ஒன்றுமே கேட்கல. ஆண்டவரே நீங்கள் வர்றீங்களா வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அமைதியாக இருந்த பிறகு ஆண்டவர் சொன்னாராம், ஓகே இப்போ வா போகணும்னு. அந்த 3 நிமிஷம் கழித்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தான் பெரிய அற்புதங்கள் இங்கே நடந்திருக்கு. அந்த ஊழியக்காரர் சொன்னார், தம்பி நான் வந்து பிரசங்கம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, நான் வரும்போது அவர் என் கூட என்ன செய்யணும், வரணும். நான் பேசும்போது அவரும் பேசணும். அதுதான் அந்த மீட்டிங்குடைய சக்ஸஸே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னதை பார்த்து இவர் ஆச்சரியப்பட்டாராம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எவ்வளோ அருமையாக நம்மோடு பேசியிருக்கிறார் பாருங்களேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டருடைய பிரச்சனை இல்லாமல் இங்கே மோசேட்ட ஆண்டர் அப்படி தான் சொல்கிறார், ஒரு தூதன் அனுப்புகிறேன், நீங்கள் காட்டின எல்லா தேசத்துக்கு நான் சொன்ன தேசத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, ஒரு பிரச்சனை இல்லைப்பா, உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்றேன், போகிற எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் உங்கள் கூட வரமாட்டேன்னு சொன்னப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் வரலைன்னா அந்த கானானே எனக்கு, நீங்கள் வந்தால் தான் நான் போவேன்னு அங்கேயே மோசே உட்கார்றார். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. நேற்று நைட்டு ஒரு முக்கியமான ஒரு ஹெலிகாப்டரை குறித்து ஒரு சம்பவத்தை நான் அந்த இதை நான் யோசித்து அதை நம்ம அதை சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சுனால அதை சொல்கிறேன். அந்த ஹெலிகாப்டரை எல்லாம் ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தால் ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டில் ஒரு படை ஆர்மி இதெல்லாம் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க, சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த மேலே உள்ள அந்த ரெக்கை, பெரிய ரெக்கை, அந்த ரெக்கையை ஃபிக்ஸ் பண்ணும்போது அது அந்த ரெக்கை சுற்றுறதுக்கு ஒரு முக்கியமான நட்டு ஒன்று இருக்கும். அப்போ அந்த வேலை பார்க்குற உடன் வேலைக்காரன் கேட்குறான்னா, ஐயா நம்ம 2 பேரும் பாரு, நல்ல வேலைக்காரன், என்னை மாதிரி வேலைக்காரன் போல அவன்,
ஐயா நம்ம 2 பேரும் மேலே டேக் ஆஃப் போகிறோம், போய் பறந்துட்டு இருக்கும்போது இந்த ரெக்கை பிடிங்கிச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி கேள்வி பாருங்க. நல்ல வேலை போகும்போது என்ன செய்யலை, அவர் கேட்கல. ஒரு நான் யோசிச்சு பார்த்தேன், நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா? மேலே போகும்போது சொல்லுவேன், மன்னிச்சுக்கோங்க அந்த நட்டை நான் கீழே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஹெலிகாப்டர் குறித்து அந்த உடன் ஊழியர் கேட்கும்போது அதை ஆப்ரேட் பண்ண அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த 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 வேலைக்காரர் சொல்லுகிறார், நம்ம மேலே போகும்போது அந்த நட்டு பிடுங்கிச்சுன்னா நான் ஜீசஸ்ன்னு கத்துவேன். எல்லாம் சொல்லுங்கள். அநேக நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்துகிறார். ஏன் தெரியுமா? அந்த அந்த ஹெலிகாப்டர் விஷயத்தில் சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்லிடுறேன். அப்போ அந்த அந்த நேரத்தில் வச்சு அந்த பேர் தான், அந்த நட்டு பேர் என்ன தெரியுமா? ஜீசஸ் நட்டுன்னு வைக்கிறாங்க. நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். உலகம் ஃபுல்லாக அதுக்கு பேர் என்னது? ஜீசஸ் நட். நீங்கள் போய் இன்றைக்கி அந்த கூகுளோட போட்டு பாருங்கள், ஜீசஸ் நட் அப்படின்னா அதுதான் அந்த மொத்த ஹெலிகாப்டரையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு நட்டு. எல்லாம் சொல்லுங்களேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு ஜீசஸ் நட்டாக இருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம உடையாமல் இருக்கோம் பாருங்க. நம்ம இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பறந்துக்கிட்டு இருக்கோம், அங்கங்கே போயிட்டு இருக்கோம். நம்ம நட்டு இன்னும் அவராமல் இருக்குன்னு அது காரணம் அவருங்க. நாம் அவரை மறந்துருக்கிறோம், நம்ம அவரை நினைக்காம நாட்கள் உண்டு, அவர்கிட்ட பேசாத பல மாதங்கள் உண்டு, பைபிளை முழங்கால் நின்று வாசித்த நாம் இப்போ வாசிக்காத நாட்கள் உண்டு. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகுல அவர் ஒரு முக்கியமான அச்சாணியாக இருக்கிறார். அதனால தான் நம்ம வாழ்க்கை இன்னும் கீழே விழாமல் இருக்குது. மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரலப்பா நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னப்போ மோசே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க, நீங்கள் இல்லைன்னா நான் வரமாட்டேன், ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். இதே வார்த்தை இஸ்ரேல் மக்கள்கிட்ட மறுபடியும் சொல்லியிருந்தா இஸ்ரேல் மக்கள் கிளம்பியிருப்பாங்க. ஓ தூதன் வர்றாரா ஏதோ ஒன்று அப்படின்னு போயிருப்பாங்கன்னா மோசேக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் வந்தால் மட்டும்தான் அந்த பிரயாணம் முழு பிரயாணமாய் மாறும். ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட வந்தால்தான் நாம் செய்கிற எல்லா பணிகளும் அது முழு சந்தோஷத்தோடு நிச்சயத்தோடு கூட முடியும். ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கும் போது கவனிங்களேன், ஆயத்த ஜெபத்திலிருந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மீட்டிங் முடிந்து எல்லாரும் போன பிறகும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஒரு மீட்டிங்கை நீங்கள் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அந்த மீட்டிங்கை ஆரம்பிக்கும் போது எத்தனை வேதனை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, எத்தனை பேர் உங்களை கேள்வி பண்ணியிருப்பாங்க, உங்களை மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டினது நீங்கள் மறந்துடாதீங்க, ஜீசஸ் நட்டுங்கிற ஒருவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான், ஆண்டவருங்கிற அச்சாணி நம்மோடு இருக்கிறதுனால தான். அந்த மீட்டிங்லாம் முடித்த உடனே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணவங்க போயிடுவாங்க, அந்த கூட்டமெல்லாம் முடிஞ்சு போயிடும். அன்றைக்கி முடித்த உடனே நீங்கள் ஆண்டவரை சந்திப்பீங்க பாருங்களேன். ஆண்டவர் தொடங்கும் போது உங்களோட இருந்திருப்பார், அந்த மீட்டிங்கை முடிக்கும் போது உங்களோட இருந்திருப்பார். இந்த வாழ்க்கை ஒரு சாதாரண மீட்டிங்கை நம்ம தொடங்கும் போது முடிக்கும் போது நம்மளோட இருக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கைங்கிற பிரயாணத்தை அவரோடு கூட தொடங்கி இருக்கிறோம். நாம் முடிக்கும் போது அவரோடு கூட முடிக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர்கிட்ட நிறைய பணங்கள் இருக்குது, சொத்துகள் இருக்குது, படிப்பு இருக்குது. அநேக நேரத்தில் நான் என்ன படித்திருக்கிறேன் தெரியுமா, நான் என்னோட எவ்வளோ பணம் இருக்குது, இது உலகத்தில் உள்ளவங்க பேசிக்கிடுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு 2 பேர் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 2ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 4ஆம் வசனத்தை கவனிங்களேன். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை 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 நோக்கிப்பார். இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த திராட்சை செடி கொடிகள் நீங்கள் என்ன இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற இந்த முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது யார் இருக்கிறா? இந்த 2 பேர் அதில் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் பேசும்போது அவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. நிறைய ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்ட வார்த்தைகளை அவங்க மைண்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் என்ன நடக்குது, நம்ம இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நமக்கு நல்லா தெரியும், ஏசு இல்லாமல் பேதுரு எப்படி மீன் பிடிக்க போனார், எப்படி ரிசல்ட் இல்லாமல் வந்தார், அப்புறம் எப்படி மீன் கிடச்சதுன்னா நமக்கு நல்லா தெரியும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார், ஆண்டவர் அவங்களோட கூட எப்போவுமே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இங்கே என்ன நடக்குது? 4ஆம் வசனத்தில் கவனிங்களேன். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். 5ஆம் வசனத்தை கவனிங்களேன். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இந்த அந்த பேதுரு யோவான் சொன்னதை கவனிங்களேன். என்னையே பாருங்கிறாங்க. இந்த 2 பேரும் 2 பேரும் என்னை பாருங்கிறாங்க. அந்த நடக்க முடியாத அண்ணன் உற்று பார்க்குறாரு. அந்த நடக்க முடியாத அண்ணனுடைய பார்ப்பு என்ன தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மற்ற எல்லாருமே காசு கேட்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற 5 ரூபாயோ 2 ரூபாயோ போட்டிருப்பீங்க. நீங்கள் என்னை உத்து பாருங்களா என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க. யாராவது சொல்லியிருக்கீங்களா? நீங்களானோ நம்மளை கேட்டிருக்காங்க, நம்மளை பார்த்து கேட்டிருக்காங்களா? ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட இருந்தால் என்ன செய்யுங்க,
என்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கேட்டிருக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கிறத ஏதாவது கொடுத்துருப்போம். அப்போ பேதுரு யோவான் சொல்கிறாங்க, கவனிங்களே, எங்களை உற்று பாருங்கன்னொன்னே அந்த அந்த நடக்க முடியாத அண்ணனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்றான். கவனிங்க, பெருசாக என்ன செய்ய போகிறாரு, தரப்போகிறாரு. ஒருவேளை பணப்பை உள்ளேருந்து ஒரு பெரிய கட்டை எடுத்து கொடுக்க போகிறாரு, அப்படி தான் நினச்சிருப்பார். அந்த வசனம் அப்படி தான் ஆரம்பிக்குது. 5ஆம் வசனத்தை கவனிங்களா, அவனை அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்போ அந்த பிச்சை எடுக்கிற அந்த அண்ணனுடைய எதிர்பார்ப்பு என்ன, நமக்கு ஏதாவது ரூபா கொடுப்பாரு இல்லை வேறு ஏதாவது கொடுப்பான்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் 6ஆம் வசனத்தை கவனிங்களே, பேதுரு அவங்கள்ட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. வெள்ளியும் இல்லை, எல்லா சத்தமாக சொல்லுங்கள், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த அடுத்த செகண்ட் அவருக்கு என்ன நினைப்பு வந்திருக்கும், பின்ன எதுக்கு என்னைய பார்க்க சொன்னீங்க, அது உத்து பாருங்கிறீங்க. வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, அப்போ எந்த ரூபாயும் உங்கள்கிட்ட கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ உத்து பாருங்க. நீங்கள் அடுத்த கேள்வி அந்த நடக்க முடியாத அண்ணனுக்கு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த வெள்ளி பொண்ணுலாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாட்டும் இருக்கும் தம்பி, இல்லாமல் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இந்த வெள்ளியை தவிர பொண்ணை தவிர என்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசுவின் நாமம்ன்ற நாமம் இருக்கு. எந்திரினோடனே எந்திரிச்சு நடக்கிறாரு பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் எந்திரிச்சு நடக்கிறத பாருங்க. இந்த வசனம் எப்படி அந்த முடியுது, அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், இதே பேதுரு யோவான் ஒரு நாள் ஆண்டரை விட்டு ஓடினவங்க தான். இதே பேதுரு மீன் இல்லாமல் படகுல வெறும் எம்டியாக வந்த பேதுரு. ஒரு நிமிடம் நம்ம ஜெபிப்போமா, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் அறிக்கை பண்ணுவோமா. ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் நான் என்னை அறிக்கை பண்ணுகிறேன், என்னுடைய உம்முடைய சமூகத்தில் என்னை அறிக்கை பண்ணுகிறேன். எப்படி அந்த ஹெலிகாப்டரில் ஜீசஸ் நட்டுன்னு அந்த முக்கியமான ஒரு பார்ட் இருக்கும், என் வாழ்க்கை என்னும் படகுல, என்னுடைய வாழ்க்கை என்னும் அந்த ஊழியம் என்னும் ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் எனக்கு முக்கியமானவராக இருக்கும்படி நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தாழ்மையோடு நம்மிடத்தில் கேள்வி இருக்கிறார், எது நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது, எது நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இயேசுவே, நான் உம்மை முக்கியமானவராக என் வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எல்லாமே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பாட்டு பாடுறதா இருக்கலாம், ஒரு செய்தி கொடுக்கறதா இருக்கலாம், ஆண்டவரே நான் யாருக்காவது உம்மை பற்றி சொல்லுகிறதா இருக்கலாம், எல்லா இடத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர உதவி செய்யும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு யோவானும் சொன்னதைப் போல ஆண்டவரே, என்னிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உம்முடைய நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ வருகிற நாட்களில் அற்புத அடையாளங்களை இந்த நாட்களில் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆண்டவரே திருச்சியில் நடக்கிற மீட்டிங்கில் கர்த்தர் பகிரங்கமான அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. முடவர்கள் நடக்கட்டும், சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும், ஆண்டவரே குருடர்கள் பார்வையடையட்டும். ஆண்டவரே, பேதுரு யோவானையும் போல ஆண்டவரே இந்த மீட்டிங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் ஊழியர் எல்லார் மேலே இருப்பதாக, ஆண்டவரே டேவிட் அண்ணன் மேலே இருப்பதாக, ஆண்டவரே டேவிட் அண்ணன் கீழே இருக்கிற எல்லா அண்ணன்மார்கள் மீது இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த வார்த்தையை நாங்கள் ஞாபகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.